வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முன்னாடி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பிஎல்பி ஆனந்த நிலையம். இது பார்த்தீங்கன்னா, முடிச்சூர் அட்டகம ஜங்ஷன்லேருந்து மணிமங்கலம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 800 மீட்டர் முன்னாடி வந்தோம்னா, லெஃப்ட் சைடில மார்வல் கவுண்டரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஎல்பி ஆனந்த நிலையம். ஸோ, இந்த லேஅவுட் இருக்கு. இந்த லேஅவுட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிளாட் வந்து 40க்கு 60 சவுத் ஃபேசிங் என்ற இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 50 அடி ரோடு இருக்கு. 50 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 30 அடி ரோடு இருக்கு. அந்த 30 அடி ரோடு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு தெருக்கூத்து பிளாட்டா தான் வரும். சவுத் ஃபேசிங்ல இருக்கு. இந்த பக்கம் ஒரு தெருக்கூத்து பிளாட்டா தான் வரும் இது. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெருக்கூத்தெல்லாம் பிரச்சனை இல்ல. அப்படின்ற மாரிலாம் கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரொம்ப ஒர்த்தான ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லணும். 40க்கு 60 சவுத் ஃபேசிங்கு ரூ. 2,500 பெர் ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தான் அந்த 50 அடி ரோட்லேருந்து. அப்படியே வந்துட்டோம்னா ஒரு 3 பிளாட் தள்ளி. 1, 2, 3 3வது பிளாட் தான் வரும் இது. ஸோ இந்த பிளாட் தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. ப்ராப்பர்ட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிளியரான டாக்குமெண்ட்டு நல்ல ப்ராப்பர்ட்டி தான். ரெசிடென்ஷியல் ஏரியா. இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். மக்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமான ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்டின்னா, இந்த இடத்த சொல்லலாம். ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறத ஒரு வேள ஸ்கிப் பண்றோம்னா, அடுத்த கட்டமா நம்ம போகக்கூடிய இடம், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளனா இங்கருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் ரொம்ப தள்ளி போற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி தான் இருக்குது இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தா. இந்த 50 ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா, மார்வல் கவுண்டரி இந்த ரோடு வழியா மணிமங்கலம் ரோடுக்கு எக்ஸாக்ட்டா 1 கிலோமீட்டர் வரும். அப்படியே ரூப் பில்டர்ஸ் லேண்ட்மார்க். நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ரூப் பில்டர்ஸ் லேண்ட்மார்க் வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஒரு 1 1/4 கிலோமீட்டர் வருங்க. இந்த 50 ரோடு தான் பார்த்தோம்னா, டிரான்ஸ்போர்ட்லாம் அந்த பக்கம் விடுறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ மணிமங்கலம் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹைவே இப்போ மணிமங்கலம் வந்துருச்சு. இந்த ரோடு போட்டாங்கன்னா, இந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட் போறதுக்கான வழிய வந்து செஞ்சு டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரூட் பில்டர்ஸ் லேண்ட்மார்க் பேக் சைடுல போயிட்டு, ஆ அப்படியே ஊரப்பாக்கம் போயிட்டு நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் ஜாயின் பண்ற மாரியான ஒரு பிளான் இருக்கு. அதனால ரொம்ப ஸ்பீடா டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடமா கண்டிப்பா அந்த இடத்த பார்க்கலாம். வீட்ல மகாலட்சுமியோட வாங்க, பாருங்க. கண்டிப்பா பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா அடுத்த கட்டம் ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த லொக்கேஷன்ல இதே இடத்துல நம்மகிட்டயே வந்திருக்குது ரூ. 3,200 பெர் ஸ்கொயர் ஃபீட்ல. இத தாண்டியும் வந்திருக்குது இந்த ரேட்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இதில இந்த தெருக்கூத்துன்ற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரேட் கம்மியா கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்லி தான் வாங்குனாங்க. பட் வாங்குறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இது பிரச்சனை இல்லன்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இது மைனஸும் நினைக்கிறவங்க இருக்காங்க, ப்ளஸும் இருக்காங்க. ஸோ இது பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் கண்டிப்பா இத சொல்லலாம். இவ்வளோ கம்மியா இதே இடத்துல என்கிட்ட ரூ. 2,800 ரூ. 3,000 வரையும் பிளாட்ஸ் இருக்கு. சேம் லொகேஷன். இது பக்கத்து பிளாட் ஏரியா கூட பார்த்து நம்மகிட்ட வந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராப்பர்ட்டி. அதனால கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க செக் பண்றீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிய மிஸ் பண்ண வேணான்றத கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு பதிலுக்கு காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும், நேர்மையாகவும் கூட நான். நன்றி.